Please subscribe Sadhguru Sai Creations. ராஜ ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தீர்க்க முடியாமல் ரொம்ப கேர் எடுக்க வேண்டிய விஷயம். அதாவது பெரிய ஃபீவர் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரியான ஃபீவருக்கெலாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக குட்டி ஒரு மெடிசனை ஒரு கஷாயமாக சொல்லியிருக்காங்க. தொண்டையிலேருந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப பாதிக்கும். இப்போ லங்ஸை காலி பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஹார்ட்டோடைய பீட்டை கம்மி பண்ணும். அப்புறமேட்டுக்கு நம்ம உணவு குறை சாப்பிடவே பிடிக்காது, சாப்பாடே ஏந்தாது. ரொம்ப அழகான ஒரு மெட்டீரியலில் எப்பேற்பட்ட சளி, எப்பேற்பட்ட ஜுரம், எப்பேற்பட்ட கிரானிக்காக பரவக்கூடிய டிசீஸாக இருந்தாலும் இது தயவுசெய்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன்றே போதுமான விஷயம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. அற்புதமான ஒரு மருந்து இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் சொன்ன விஷயம். இப்போ காலகட்டத்தில், அதாவது எப்பொழுதுமே இதை யூஸ் பண்ணலாம். ஹை ஃபீவர், வைரல் ஃபீவர், அதாவது ராஜ ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ ஃபீவர்னாக்கா தீர்க்கவே முடியாமல் கேவலமாக உடம்பை படுத்தி வச்சிரும். மூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வீங்கிரும், காய்க்கால்லாம் வீங்கிரும். ஆனால் இந்த ஃபீவர் வந்த பிறகு பார்த்திங்கன்னா டோட்டல் உடம்பே வெளத்து போயிடும். ராஜ ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தீர்க்க முடியாமல் ரொம்ப கேர் எடுக்க வேண்டிய விஷயம். அதாவது பெரிய ஃபீவர் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரியான ஃபீவருக்கெலாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக குட்டி ஒரு மெடிசனை ஒரு கஷாயமாக சொல்லியிருக்காங்க. இப்போலாம் வைரஸ் ஃபீவர்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நிலவேம்பு கஷாயம், வேப்பிலை கஷாயம், இல்லைனா பார்த்திங்கன்னா ஜென்ரலான கோல்டு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஜீரகம், சோம்பு, வெந்தயம், இந்த மாதிரியான கஷாயம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய கஷாயங்களில் ரொம்ப அழகான ஒரு மெட்டீரியலில் எப்பேற்பட்ட சளி, எப்பேற்பட்ட ஜுரம், எப்பேற்பட்ட கிரானிக்காக பரவக்கூடிய டிசீஸாக இருந்தாலும் இது தயவுசெய்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன்றே போதுமான விஷயம். அப்படியே அரைக்கணும். எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது. இது குழந்தைங்களுக்குலாம் பாலாடையிலே கொடுக்கலாம். குழந்தைங்களா இருக்காங்கன்னா ஒரு 5 வயசு 6 வயசுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா அந்த பாலாடையில் கொஞ்சம் கொடுக்கலாம். பெரியவங்க ஒரு டம்ளர் குடிக்கலாம். ரொம்ப ஈஸி. வேப்பம் ஈக்கு, இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. வேப்பம் ஈக்கு, வேப்பம் இலையை எடுத்துகிட்டு இந்த ஈக்கு மட்டும் இருக்கும் பார்த்திங்களா, அது ஒரு 5-6 ஈக்கு. குழந்தைங்களா இருந்தாங்கனாக்கா 2 ஈக்கு போதும். பெரியவங்களா இருந்தால் ஒரு 5 ஈக்கு போதும். அதோட துளசி ஒரு கைப்பிடி, துளசி இலை, வேப்பம் ஈக்கு, துளசி ஒரு கைப்பிடி. அதேமாதிரி திப்பிலியை மட்டும் நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. எப்பேற்பட்ட தொண்டையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், ஃபஸ்ட்டு தொண்டையிலேருந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப பாதிக்கும். இப்போ லங்ஸை காலி பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஹார்ட்டோடைய பீட்டை கம்மி பண்ணும். அப்புறமேட்டுக்கு நம்ம உணவு குறை சாப்பிடவே பிடிக்காது, சாப்பாடே ஏந்தாது. இந்த பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். உடம்பு கை கால் அசதி முறுக்கி எடுத்துடும். முறுக்கி பெயின் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெலாம் அசால்ட்டாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கஷாயம். வேப்பம் ஈக்கு, துளசி ஒரு கைப்பிடி, திப்பிலி பார்த்திங்கன்னா ஒரு 2 அதாவது பெரியவங்களாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். சின்னவங்களாக இருந்தால் 2 அட்லீஸ்ட் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதாவது அப்படியே பாதி ஆக்கிடலாம். சின்னவங்களாக இருந்தால் ஒரு 10 வயசுலாம் பாதி, ஒரு அபவுட் 25-30 இருக்கவங்களுக்குலாம் நான் சொல்கிற மாரி 5, அதேமாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன், அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தேவைப்பட்டால் ஒரு டர்மரிக், நமக்கு ஆன்டிபயோட்டிக் தேவைப்படணும் அப்படின்னா 2-3 சிட்டிகை போட்டுக்கலாம். இப்போ கொதிக்க வச்சு காலையில் ஒரு டம்ளர், மதியம் ஒரு டம்ளர், ஈவினிங் ஒரு டம்ளர், அவ்வளோதான். சுத்தமாக எப்படி விட்ட ஃபீவரும் அப்படியே அடங்கிடும். ஆனால் உள்ளுக்குள்ளே வைரஸ் பார்த்திங்கன்னா அப்போ தான் மயக்கம் அடைஞ்சிருக்கும் அடுத்த நாள். அவ்வளோதான். 2 நாளில் எப்பேற்பட்ட, அதாவது ஃபஸ்ட்டு அந்த பெயின் இருக்காது. ஜுரம் வந்த பிறகு கை கால் மூட்டெல்லாம் வீங்கிடும். அப்படியே கையை நீட்டக்கூட முடியாது. இதெல்லாம் ஹைப்பர் ஃபீவர். ஓகேங்களா. நார்மல் ஃபீவருக்கும் எடுக்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பரவிக்கிட்டு வர ஒரு ஃபீவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹையஸ்ட் ஒரு 15 நாள் 30 நாள் படாப்படுத்திடுது எல்லாத்துக்குமே. இப்போல்லாம் அட்மிட் ஆகிற அளவுக்குலாம் கூட ஃபீவர் இருக்குது. அப்போது என்ன பண்ணணும், இந்த பதிவை கேட்டுட்டு தயவுசெய்து எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் பாவம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அற்புதமானது வேப்பம் ஈக்கு. இந்த வேப்பம் ஈக்கில் அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது. துளசி எப்பேற்பட்ட வைரஸையும் அழகாக சளியோடு அது சேரக்கூடிய விஷயத்தாலையும் காலி பண்ணிடும். நீங்கள் திப்பிலியை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஒரே ஒரு திப்பிலியை மின்னு சாப்பிட்டு பாருங்கள், அவங்க நாக்கே சும்மா கரண்ட் அடிச்ச மாதிரி கிருன்னு இருக்கும். உடம்பையே வைப்ரேட் பண்ணக்கூடியது. எப்பேற்பட்ட வைரஸையும் காலி பண்ணக்கூடியது. தொண்டை அடைப்பு, தொண்டை கரகரப்பு, இதுமாதிரி டேஸ்ட்லெஸ் இருக்கிறவங்க இது எல்லாமே தாராளமாக திப்பிலி எடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு திப்பிலி ரசாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திப்பிலி லேகியம், அது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. எல்லாம் முடித்த பிறகு சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் திப்பிலி லேகியம் கூட எடுத்துக்கலாம். திப்பிலி லேகியம் நல்லாவே எல்லா கம்பெனியும் நிறைய கிடைக்கிது. இதை மட்டும் எடுத்து பாருங்கள். வைரஸ் சார்ந்த வலி சார்ந்த வீக்கம், அதாவது ரொம்ப முடக்கி வச்சுருக்க 2 நாள் எழுந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு ஆஃபீஸ் எடுத்து போயிட்டே இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இன்னொருத்தவங்களுக்கு பரவாது. இது எடுத்த உடனேயே உங்களுக்கு இந்த வைரஸ் அடுத்தவங்க வீட்டுக்கு அடுத்த நம்மளோட குழந்தைங்களுக்கோ இன்னொருத்தவங்க பரவிட்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த பரவுறதையும் நிறுத்தி வச்சிரும். பாருங்கள், நம்மளையும் க்யூர் பண்ணிவிட்டு பரவாமையும் வச்சுருக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு கஷாயம். சரி, இதெல்லாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாமா? தாராளமாக சேர்த்துக்கலாம். சுகர் பேஷண்ட் சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம், ஒன்றும் பண்ணாது.
பயந்தீங்கன்னா தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் 100% சுகருக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பீங்க, இல்லைனா மருந்து எடுத்துகிட்டு இருப்பீங்க. சாப்பிடும்பொழுது எப்பொழுதுமே சுகர் பார்த்திங்கன்னா ஏறி இறங்க தான் செய்ய போகுது. ஸோ இந்த கஷாயத்தில் ஒரு வேளை எனக்கு குடிக்க கஷ்டமாக இருக்குது, அதனால நீங்கள் குடிக்காமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், தேன் சேர்த்துக்கலாம், ஒன்றும் கவலை இல்லை. ஒரு 200 இருக்கா, அழகாக மேலே ஒரு கிராஃப் ஏறி கீழே இறங்கிடும், ஒரு யூரின் மோஷனில் போயிடும். ஆனால் எப்போ சுகர் எது இறங்காதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபைபர் சேர்ந்துச்சு பார்த்திங்களா, அப்போ தான் ஏறின சுகர் இறங்காது. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி தேன், இந்த மாதிரி நாட்டு சக்கரை, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 இருக்குன்னா 250 ஆர் 300 போயிட்டு டக்குன்னு அடுத்த ஒரு யூரின் மோஷனில் கீழே இறங்கி போயிட்டே இருக்கும். ஈவன் நம்ம சாப்பிட்றோம், எல்லாமே செய்கிறோம், சுகர் ஏற தான் செய்யுது, நம்ம டேப்லெட் போட்டுக்கிறோம், மெடிசன் கொடுக்குறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம். இப்படி இருக்கிறவங்கனாக்கா தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவுமே எடுத்துக்க வேணாம், கஷாயத்தை மட்டும் எடுத்திங்கனாக்கா உங்கள் ஃபீவர் உங்களை விட்டு போயிடும். உங்கள் குழந்தைங்களுக்கோ அடுத்தவங்களுக்கோ பரவாது. 15 நாள் 20 நாள் 30 நாள் போட்டு உருட்டி எடுக்கிறது 2 நாளில் உங்களோட அசதி போயிடும், உங்களோட வலி போயிடும், வீக்கம் போயிடும். இந்த வேப்பம் ஈக்குக்கு அவ்வளோ பெரிய சக்தி. அதேமாரி நீங்கள் துன்பம் போக்கும் துளசி சேர்க்குறீங்க, எல்லா வைரஸையும் தூக்கக்கூடிய திப்பிலி. அதனால தான் கண்ட திப்பிலி, நிறைய அரிசி திப்பிலி, வால் திப்பிலி இருக்குது, எந்த திப்பிலி வேணாலும் நீங்கள் போடுங்க உள்ளார. அவ்வளோதான். 1/2 டீஸ்பூன், பெரியவங்களா இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அதை வந்து குடிச்சு பாருங்கள். இமீடியட் ரிலீஃப் இருக்கும். வீசிங் ட்ரபிள் இருக்கவங்களாம் இது தாராளமாக எடுக்கலாம். மூச்சு திணறல் இருக்குங்க இல்லையா, அவங்க எடுக்கலாம். வயிறில் ரொம்ப கிரானிக்காக வயிறு வலி இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். ஃபீவர் மட்டும் இல்லை, வயிறு வலி இருக்கிறவங்க, வயிறில் பூச்சி இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து மோஷனோட போயிடும். நல்லா பசிக்கும், நல்லா உடம்பு தேராமல் அப்படியே ஒல்லியாக கிறங்கியிருக்காங்களா, அவங்க இதை எடுத்துக்கலாம். இது ஃபீவருக்கு மட்டும் கிடையாது, எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து 2 சிட்டிக்கு எடுத்துக்கலாம். நல்ல பியூர் மஞ்சளாக இருந்தால் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். ஆக டோட்டல். அப்புறம் லிவரில் இருக்கக்கூடிய மஞ்சக்காமல் இருக்குன்னு வச்சிங்களேன், அவங்க இதை எடுத்துக்கலாம். ஆக டோட்டலாக சர்வரோக நிவாரணியாகவே இதை எடுத்துக்கலாம். இந்த கஷாயம் இப்போ பரவிக்கிட்டு இருக்கிற ஃபீவர், அதாவது எல்லாத்துக்குமே சீசனல் ஃபீவர் தான், ஆனாலும் எல்லாரையும் வச்சு செய்யுது 15 நாள் 30 நாள். அந்த ஒரு ஃபீவர் கிரானிக்காக இருக்கக்கூடிய மகா ஃபீவர்னே சொல்லலாம். இது உள்ள ஊடுருவி ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வைரஸையும் கையில் அங்கங்கே போய் ஜாயிண்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த வைரஸ் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரே வேலையிலே சரியாயிடும். ஆனால் நீங்கள் ஒரு 2 நாள் எடுத்து பாருங்கள், பெயின் இல்லாமல் அடுத்தது வேலை கெடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.